நான் சேவிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பிரசங்கியின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதோடு கூட மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு எந்த வகையிலெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்த நல்ல உதவிகளை நம்ம செய்ய வேண்டும். எனக்கு ஆண்டவர் இந்த கிருபையை தந்திருக்கிறாரா, சரி நான் அதை கொண்டு இவர்களுக்கு நான் நன்மை செய்ய போகிறேன். ஏன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ணியிருக்கிறாரா, இதை கொண்டு ஏழை எளியவர்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்னு சொல்லி நன்மை செய்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நாம் மாத்திரம் மகிழ்ச்சி உள்ளவங்களாக இருந்தால் போதாது, மற்றவங்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு எந்த வகையிலெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை செய்ய ஆரம்பி. சில பேரை நம்ம பார்க்க முடியும், நன்மை செய்ய மாட்டாங்க, ஆனால் நன்மை செய்கிறவங்கள குறை பேசுவாங்க. உதவி செய்ய மாட்டாங்க, ஆனால் பெரிய உபத்திரவத்தை தான் கொண்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து போய்விடக்கூடாது. நன்மை செய்வதில் நாம் எந்த சமயத்திலும் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லியும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எந்த நிலையை கொடுத்திருக்கிறாரோ அதில் மனரம்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் மகிழ்ச்சியோடு கூட உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. அது மாத்திரம் இல்லை, மற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.